வெஜிடபிள் பிரியாணி ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அது குக்கர் எடுத்துகிட்டு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் அதில் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா வதங்குற வரைக்கும் ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுட்டு அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், ரெண்டு ஸ்பூன் மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி சின்ன ஸ்பூனில் 2 எடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா உங்களுக்கு ஏற்ற அளவுக்கு 3 ஸ்பூன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கேரட், உருளைக்கிழங்கு, பீன்ஸ் வெட்டி வச்சு ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி 1 டம்ளர் ரைஸுக்கு ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போதைக்கு நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்கலாம். அரிசி இப்போ போடுறேன். நல்லா ஆவி வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்கலாம். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு குக்கர் மூடி வச்சுட்டு 3 to 4 விசில்ஸ் விட்டுக்கலாம். சுவையான வெஜிடபிள் பிரியாணி ரெடி. இப்போ நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம்.